வணக்கம் நண்பர்களே. இந்த கல்வி திரும்ப வணக்கம். இந்த பதிவாக சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் சப்போர்ட் பண்ணிங்கன்னா சூப்பர் தான் சார். ஜாயின் பட்டன் சப்போர்ட் யுவர் அண்ணாமலை சேனல். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் நம்ம 19 இங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ 6 இது முடிஞ்சனையுமே பல கருத்தறிவுகள் சொல்லுது. இன்னும் தேர்தல் ஆணைய தடை இருக்கிறதுனால கடைசி கட்டம் 7ஆம் கட்டம் ஜூன் 1 நடந்தப்புறம் ஜூன் 4 ரிசல்ட் வெளில வரப்போகுது. ஜூன் 1 நடந்து முடிஞ்சனையுமே உங்களுக்கு அந்த எல்லா கருத்து கணிப்பும் வெளில வர ஆரம்பிச்சிடும். ஆச்சுங்களா? கெஜ்ரிவால் ஒரே பொய்யா சொல்லி தெரியுறது என்ன, ஸ்டாலின் மந்திரி இப்போ என்னென்னா பிஜேபி வந்தால் இவங்களுக்கு என்ன இந்த 2 வருஷம் ஓட்டணும் போது அங்கே ஏதாவது ஒட்டு கொடுக்க முடியுமா? டிஆர் பாலு கனிமொழி நகர்த்துற மாதிரியும் என்ன, இவங்களாம் விட்டா அவ்வளோதான். இல்லை கொள்ளையடிச்சு போட்டு இருக்கிற இந்த க்ளீன் கவர்மெண்ட்டையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க திமுக விட்டு. அப்புறம் எங்கே எப்படி எதிர்த்து அரசியல் பண்ணுறது? அங்கே உட்காந்துட்டு அண்ணாமலை பேசாத இருக்க சொல்லணுமா மேலே உட்காந்துட்டு? அது நடக்க சான்ஸ் இல்லை. இவங்க கற்பனைகள் விட மாட்டார். வேறு இங்கே கூட்டில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு எம்ஓஎஸ் பதவி அது மாதிரி மந்திரி தரலாமா வழிய. ஏன்னா இது இன்டாக்டாக மேலும் சில கட்சிகள் வந்தால் கூப்பிட்டு இப்போவே அவர் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் போடுறாரு அண்ணாமலை. அதில் அந்த கட்சியில் இருந்தவங்களாம் பூத் கமிட்டி நிர்வாகிகள் செலவு தொகை அதெல்லாம் பற்றி ஒரு இஷ்யூ நடக்கும். அதில் என்னென்ன ஆச்சு, யார் யாரை களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போகும் இன்றைக்கி. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தவர் இப்போ வந்துட்டார். ஒரு தேர்தல் அங்கே நார்த்தில் நடக்குது, பட் இன்றைக்கி வந்துட்டு அப்படிங்க இது வரைக்கும் பிரச்சாரம் பண்ணிட்டேன். அப்போது மாநில முதல் ஆலோசனை கூட்டம் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது. அது லோக்சபா தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணி மற்றும் பிரிவு நிர்வாகிகள், தேர்தல் பொறுப்பாளர்கள் பங்கேற்கிறேன். அப்போது கேட்பார் அந்த புகாரில் ஆளுநர் மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் கட்சிகள் ஆய்வுகள் மாற்றங்கள் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்படும். அவற்றை மாவட்ட வரை ஆய்வு செய்து முயற்சி மொழியில் முடுக்கிவிட வேண்டிய பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் அதெல்லாம் பண்ணுவார். யார் யார் அந்த பணத்தை சுருட்டினது, அவங்கள எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ அண்ணாமலைக்கு மந்திரி கொடுத்தா மாதிரி மாற்ற மாட்டாங்க. மந்திரி கொடுக்கல, எம்பி ஆனாலும் சரி ஆகாட்டி அது எங்கே தான் இருப்பேன்ட்டு. அவர் ஒரு திராவிடம் ஒழிஞ்சார், இன்னொரு திராவிடம் ஒழிச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்பார். அவர் பதவிக்காக வர்றார், நான் விட்டா சொன்னார்ல விவசாயத்துக்கு வேறு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். ஒரு பக்கம் இந்த குண்டு வெடித்தது, இந்த மித்து கடத்தினது, போதைப்பொருள் இது சம்மந்தமாக டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் டெல்லி கொடுத்துட்டார். அவர் எடுத்துக்கிட்டே பாம்பு பிளாஸ்ட் பண்ணாங்க. கவர்னர் எடுத்துக்கிட்டே ஒரு ஜெயிலேருந்து ஒரு பெட்ரோல் குண்டு மாதிரி பாட்டில் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கம் கோயம்புத்தூர் அடிச்சு இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறம் எண்ணெயை கண்டுபிடிச்சி எல்லாம் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் பூரா எடுத்துகிட்டு இது கொடுத்துருக்காரு எங்கள் டெல்லியில். ஒரு பக்கம் அவர் எப்படி இது பண்ணலான்னு பார்க்கும்போது ஏன் அந்த 2 முதல்வர் கைது பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லா அலிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா? மித்து கடத்தினது இன்டர்நேஷ்னலில் ஏன் ஸ்டாலின் கையக்கூடாது, உதயநிதி கைதாகக்கூடாது? இதில் உதயநிதி துணை முதல்வர் ஆகி வெளில போடுறாரு என்னென்னு பார்க்கலாம். அது மோடி சொன்னது எல்லாமே அது நடக்க போகுது. அதுக்குள்ளார இவர் என்னங்கிறாரு, ஸ்டாலின் மதவெறி அரசியல் நடத்துவோர் மீது நாங்கள் வன்மத்தை கக்குகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு மதவெறி அரசியல் நடத்துவோர் திமுக மீது அப்படிங்கிறாங்க. அதான் பிஜேபி வன்மத்தை கக்கு தான். இதெல்லாம் ரொம்ப கிளீன் மாதிரி யோகிய சிகாமணி மாதிரி பேசுகிறது வேற ஒன்று. அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஜூன் 4 லோக்சபா முடிவாகி வெளியாகின்ற அன்றைய நாளில் வெற்றி கொடி ஏற்றுவோம் அப்படிங்கிறாரு. காணிக்கையாக என்ன காணிக்கையாக பார்க்கலாம். இப்போ அண்ணாமலை சொல்லிட்டார், வடக்கு தெற்குன்றது மாறப்போகுது. ஜூன் 4 முடி என்னத்தையா உளறிட்டுருங்க, 4க்கு அப்புறம் பாருங்கன்றார். அப்போது அந்த ஒரு பக்கம் இங்கே களை எடுக்கிறது பிஜேபியில் கேண்டிடேட்ஸ் போடுறது, அதுக்கிட்ட கூட்டணி கட்சிகளையும் கேட்டு எந்த தொகுதியும் ஷேர் பண்ணிட்டு பிஜேபிக்குள்ள கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி சீக்கிரமே சொல்லிடுவார், வெளியிட்டுருவார். அப்புறம் அங்கேருந்து அவங்க களமாட ஆரம்பிப்பாங்க. அதுக்கடையில் பாத யாத்திரையெல்லாம் வேறு கிராமத்தை நோக்கி வச்சிட்ருக்காரு அண்ணாமலை. இப்போ கூடி பாருங்கள், அமித்ஷா சொல்லியிருக்காரு, தமிழகத்தில் பாஜக அதிக இடங்களை பிடிப்பது உறுதிங்கிறது அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறாரு.
ஸோ அண்ணாமலைக்கும் அமித்ஷா மேலே அந்த இன்ட்டு கிடச்சிருக்கு உளவுத்துறை மூலிமா. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒன்றுமே செய்யலையே. வாக்குறுதியிலேருந்து எந்த விஷயமும் செய்யலையே. இந்த காவேரி தண்ணியிலேருந்து ஏன் முல்லை பெரியாறில் இப்போ கூடி பாருங்கள் டேம் கட்டுறான். அது எலெக்ஷனுக்காக மறைச்சிட்டா அப்படி துரைமுருகன் முல்லைப்பேரில் அணை கட்டுறேன்னு சொன்னது. அப்புறம் அந்த சிலந்தி இடத்துலையும் தான் ஒரு செக் டேம் கட்டுறான்னு. அதாவது சம்பாதிக்கிறதுக்குறி பார்த்த மக்களுக்காக ஒன்றும் இல்லை. அப்படி தான் இருப்பானுங்க. மக்கள் தான் விழித்து எழுந்துக்கும். இல்லைன்னா இதோட மோசமாக போயிடும். இந்த லட்சத்தில் இன்னொரு 5 வருஷம் இருக்கும். அவ்வளோதான். ஸ்ரீலங்கா மாதிரி அவ்வளோதான். அப்போலாம் தப்பிச்சு ஓடிடுவானுங்க எல்லாம் ஃப்ளைட்டு கிட்டு. இங்கே இருக்கிற அப்படியே அவ்வளோதான். நிலம் படுமோசமாயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது அவர் சீட்டு உறுதியாக சொல்கிறாரு. பர்சன்டேஜ் வரும். சில சீட்டுகள் வந்தாலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும் திமுகன்றது தான் இப்போது இருக்கும். ஆனால் இப்போ வந்து சட்டசபைக்கு இப்போவே களமாட போகிறாங்க. இதில் வேறு என்னமோ பர்சன்டேஜ் வாங்கினா கட்சியை கலைச்சிட்றேன். யார் கேட்டாங்களா? கட்சி இருந்தால் என்ன இல்லாட்டி சீமாந்து அதை வந்து ஆக்சிலேஷன் ஆகிறவன் தான் அந்த ஓட்டு போடுறவனுங்க. சீமான் இதில் நிரந்தரம்னு சொல்கிறதுக்கு இல்லை. கட்சியை கலைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு இருப்பை காமிக்கிறதுக்கா என்ன மாதிரி எடுத்துக்கிறதுன்னு தெரில. பிஜேபி வாங்கினா கட்சியை கலைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு பக்கம் எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் இது மாதிரி தோளில் சுமக்கிறதுன்னு இப்போ தான் ஞானோதயம் வந்திருக்கு அந்த இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவர். அப்போது வந்து அந்த மாதிரி சொல்லும்போது உடனே இளங்கோவன் வந்து ஸ்டாலினை காமராஜர் ஆட்சி அப்படின்றபடி இந்த மாதிரி பல வேடிக்கையெல்லாம் வினோதமாக இருக்குது. ஆமாம், கெஜ்ரிவால் அவன் இவர் வரமாட்டார், மோடி இல்லை அமித்ஷா தான் இல்லை 29 நாள் அமித்ஷா தான் மோடி தான்ட்டு சொன்னான் அப்படி அமித்ஷா. ஸோ இந்த சத்தமெல்லாம் 4ஆம் தேதியோடு அடங்கிடும். உள்ள அவன் போகிறவள போக வேண்டியதான். ஊழல் பண்ணியிருந்தாலும் சரி, ட்ரக்கு கடத்தினாலும் சரி, எப்படி காங்கிரஸ் அழிஞ்சது அதே மாதிரி எல்லா ரீஜனல் பார்ட்டியும் கிட்டத்தட்ட முடங்கிரும் ஊழல் பண்ணுறதெல்லாம். இது சொன்னது மோடி தான். ஆனால் பட்ட காஷ்மீர் பண்ணாங்க, 1000 வருஷத்துக்கு ராமர் பண்ணுறாங்க, பண்ண முடியாதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த கட்சியெல்லாம் ஏமாத்திரம். சப்த நாடி ஆடும். பார்ப்போம். நன்றி.